யார் மேல வரி விதிப்பு, யார் அந்த வரியோட சுமையை ஏற்கிறாங்க, டாக்ஸ் பர்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் மீது வரி விதிக்கப்பட்டு இன்சிடென்ட் ஆஃப் டாக்ஸ், என் மீது வரி விதிக்கப்பட்டு நானே வரியை செலுத்திட்டேன்னா அதற்கு பேரு டைரக்ட் டாக்ஸ். என் மீது வரி விதிக்கப்பட்டு அந்த வரியை வேறொருவரை செலுத்த வச்சனா அதற்கு பேரு இன்டைரக்ட் டாக்ஸ். டாக்ஸ் பர்டன், வரி சுமையை என் மீதே ஏற்றுக்கொண்டால், என் மீது விதிக்கப்பட்ட வரியை என் மீதே அந்த சுமை இருக்கு, டாக்ஸ் இன்சிடென்ஸ் எம்எல்ஏ தான் இருக்கு, டாக்ஸ் பர்டனும் எம்எல்ஏ தான் இருக்கு. அப்படி இருந்தா இட் இஸ் கால்ட் டைரக்ட் டாக்ஸ். என் மீது விதிக்கப்பட்ட வரியை வேறொருவரை நான் கட்ட வச்சனா, டாக்ஸ் பர்டனை இன்னொருத்தர் மேல நான் ஷிஃப்ட் பண்ணனா அதற்கு பேரு இட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி அப்படின்னு பேர். அது எப்படி வேறொருவர் மீது ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் தான். நான் இப்ப இந்த பேனாவை உற்பத்தி பண்றேன். இந்த பேனாவை உற்பத்தி பண்ணதுக்கு எனக்கு 5 ரூபாய் செலவாச்சு. இப்போ இந்த பேனாவை நான் சேல் பண்ணும்போது மேலும் ஒரு 2 ரூபாய் எனக்கு லாபம் வச்சு 7 ரூபாய்க்கு நான் இந்த பேனாவை சேல் பண்றேன். இப்போ அரசாங்கம் இந்த பேனாவில வரி போடுது. அப்போ மொத்தம் எனக்கு 8 ரூபாய் ஆயிடுச்சு. 5 ரூபாய் உற்பத்தி, 2 ரூபாய் என்னோட லாபம், 1 ரூபாய் என் மீது விதிக்கப்பட்ட வரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 5 ரூபாய் உற்பத்தி பிளஸ் வரி 1 ரூபாய், 6 ரூபாய் எனக்கு செலவுல போயிடுச்சு, 2 ரூபாய் எனக்கு லாபம், டோட்டலா என்ன ஆயிடுச்சு 7 ரூபாயில இருந்து, அதாவது 8 ரூபாய்க்கு நான் வந்து இந்த பேனாவை விற்கணும். ஆனா நான் என்ன பண்ணிடுறேன், 5 ரூபாய் எனக்கான உற்பத்தி, அது இல்லாம நான் அரசாங்கத்திற்கு கட்டின செலவு, அது இல்லாம என்னோட லாபம் எல்லாத்தையும் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துறேன். அதாவது அவர்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த பேனா, என்னோட செலவு, என்னோட உற்பத்தி செலவு, வரி எல்லா பணத்தையும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்தடுத்து அவருடைய லாபத்தை வச்சு கொடுத்துட்டே இருப்பார். கடைசியில இதை யார் வந்து இந்த வரி சுமையை வந்து சுமப்பா அப்படின்னா கன்சியூமர்ஸ், நுகர்வோர். இப்போ நீங்க வந்து 10 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்த டிரான்ஸ்போர்ட், அந்த பொருளை உங்களுக்கு எடுத்து கொடுத்த கடைக்காரருக்கான லாபம், அந்த பொருளை தயாரித்து கொடுத்த உற்பத்தியாளருக்கான லாபம், உற்பத்தியாளருக்கான செலவு, அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்த விவசாயிக்கான காசு, அதுல அரசாங்கம் விதிச்ச வரி எல்லாமே அடங்குது. அது எல்லாத்தையும் கடைசியா யார் பே பண்றது அப்படின்னா கன்சியூமர் தான் பே பண்றாங்க. உற்பத்தியாளர் அந்த தொகையை தூக்கி இன்னொருத்தர் மேல, டிஸ்ட்ரிபியூட்டர் மேல கொடுத்துறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த தொகையை தூக்கி ஷாப் கீப்பர்ஸ் மேல, அந்த கடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மேல கொடுத்துறாங்க. வியாபாரிகள் அந்த தொகையை தூக்கி மக்கள்கிட்ட வந்து கொடுத்துறாங்க. ஒரு செயின் மாதிரி போகுது. அப்போ ஒன்லைனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, என் மீது வரி விதிக்கப்பட்டு நானே அந்த வரியை செலுத்துறேன், அந்த வரி சுமையை நானே சுமக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் கால்டு டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி. என் மீது வரி விதிக்கப்பட்டு அந்த வரி சுமையை வேறொருவர் மீது நான் கடத்திடுறேன் அப்படின்னா இட் இஸ் கால்டு இன்டைரக்ட் டாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. எக்கனாமிக்ஸ் அப்படித்தான் இருக்கும். ஒரு மாதிரி வந்து தலை சுத்திடுச்சு அந்த மொமெண்டா தான் இருக்கும். போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஜாலியா ரிலாக்ஸ்டா வந்து படிங்க, முழுமையா கேளுங்க. மேபி நீங்க வந்து தூக்கம் வர மாதிரி அல்லது வந்து ஏதாவது வந்து ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஹெட்போன்ஸ் போட்டுட்டு எழுந்து நடந்துகிட்டே கூட கேளுங்க. அதே போல வந்து அந்த இப்போ கிட்டத்தட்ட இது வந்து நீங்க உங்களோட கன்வீனியன்ஸ்ல இருந்து கேட்கறது தானே, அதனால சுலபமா வந்து எப்படி எல்லாம் தெளிவா கவனிக்க முடியுமோ அப்படி எல்லாம் தெளிவா கவனிங்க. படுத்துக்கிட்டு போனை வச்சு கேட்டுட்டு இருக்காதீங்க, தூங்கி போயிடுவீங்க இல்லையா. இந்த வகுப்பறையில் இருந்தா கூட எல்லாத்தையும் கோரஸ் பண்ண சொல்லி திருப்பி சொல்லுங்க, இப்ப நான் என்ன கேட்டேன் கேள்வி சொல்லுங்க. யாராவது ரொம்ப தூங்குற மாதிரி இருந்தா அவங்களை எழுப்பி விட்டு கேள்வி கேட்டு